சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா வழங்கும் நேரலை தகவலை தற்போது கேட்கலாம். லாவண்யா, சென்னையில் பல பகுதிகளில் மழை அதிகமாக இருக்குது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். வடகிழக்கு பருவமழை மிரட்டி பார்க்குமா என்ற ஒரு ரீதியில் தான் தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் மழையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தொடக்கமே இப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய இறுதி கட்டம் எப்படி இருக்கக்கூடும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பு தான் ஏற்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழை பெய்து வருகிறது. சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சைதாப்பேட்டை, ஆயிரம் விளக்கு பகுதி, மேற்கு மாம்பலம், கிண்டி, வேளச்சேரி என்று பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. காலை வேளையில் ஆங்காங்கே லேசான மழை பெய்து வந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கனமழை சூழ்ந்து கொண்டு விட்டது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காலை வேளையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானது. பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அந்த செய்தி கிடைத்த ஒரு மறுகணமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, பருவமழை மாற்றத்தை பார்த்தோம். ஏனென்று கேட்டால் சென்னையினுடைய அந்த முகமே மாறியது. இதன் ஒரு நண்பகல் என்று சொன்னால் யாராலுமே நம்ப முடியாத அளவிற்கு இருண்டு காணப்படுகிறது. இரவு வேளை போலத்தான் இருக்கிறது. வாகனங்கள் தங்களினுடைய வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தீபாவளி விடுமுறைக்காக சென்னையில் ஒரு 18 லட்சம் பேர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்றார்கள். பொது போக்குவரத்து, சொந்த வாகனங்கள் என்று அவர்கள் எல்லாம் மீண்டும் திரும்பி வர வேண்டும். ஏற்கனவே மழையின் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்படக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் எல்லாரும் எப்படி மீண்டும் சென்னை பக்கம் திரும்புவார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. மேலும் தீபாவளி விடுமுறை நீட்டிக்கப்படுமா என்ற அரசுக்கு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தமிழகத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிற எச்சரிக்கை எதை குறிக்கிறது என்று சொன்னால் அதீத கனமழையை குறிக்கிறது. இந்த அதீத கனமழையின் காரணமாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகும். மேலும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை, ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சமீப காலமாகவே இந்த மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவானது இருந்து வருகிறது. வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவில் தான் இந்த மாவட்டம் இருக்கிறது. மேலும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ந்து மழையில் தத்தளித்து வருகிறது என்று கூறலாம். சென்னையை பொறுத்தவரை வானம் இருண்டு காணப்படுகிறது. படிப்படியாக சென்னையினுடைய அந்த மழையினுடைய அளவு அதிகரிக்க கூடும் என களம் எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக சென்னை புதுப்பேட்டையில் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் இருக்கிறார்கள். அந்த களம் முகாம் அமைத்து இருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக, மக்களினுடைய அந்த உதவிக்காக தயார் நிலையில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் தமிழகத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் மழை காலங்களாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த தென்கிழக்கு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாக தகவல் வெளியிடப்பட்டது. இருப்பினும் ஒரு இடம் மாறி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானால் என்ன நடக்கும் என்று பார்த்தால் வட மாவட்டங்களில் மழையினுடைய அளவு படிப்படியாக உயரும். வட மாவட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் தான் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்று கேட்டால் வட மாவட்டங்களில் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன கூறியிருந்தது என்ன சொன்னால் வட மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என்று கூறியிருந்தது. தென்கிழக்கு பகுதிகளில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தால் மழையினுடைய அந்த அளவு, அதாவது அந்த ஒரு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தென்கிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை உருவானதன் காரணமாக தொடர்ந்து வட மாவட்டங்களில் நாம் எதிர்பார்க்காததை விட தொடர்ந்து மழையினுடைய அளவு அதிகரிக்க கூடும் என்பது தான் களம். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் எப்படி பள்ளிக்கு செல்வார்கள் என்ற
ஒரு கேள்விக்குறியும் எழுப்பப்படுகிறது. ஏனென்று கேட்டால் இன்று அரசு விடுமுறை, நாளை அவர்கள் எல்லாம் மீண்டும் தங்களினுடைய அலுவல் வேலைகளுக்கும் அதே போல பள்ளி சார்ந்த வேலைகளுக்கும் தயாராக வேண்டும். மக்களினுடைய பாதுகாப்பை அரசு மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கும் மழைக்கும் 7ஆம் பொருத்தம் தான் சொல்கிறார்கள். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பருவமழையின் பொழுதும் சென்னை தத்தளிக்கும். அதுதான் ஒவ்வொரு பருவமழையும் நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த முறை வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கத்திலிருந்து சென்னை தப்பிக்குமா அல்லது தத்தளிக்குமா என்பதை இனிவரும் காலங்களில் தான் பார்க்க முடியும். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.